பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஏறத்தாழ 2 மாதங்களாக நம் மத்தியிலே அருமையான சகோதரர் ஞான மனோகரன் அவர்களும் அன்பு சகோதரி டெய்சி அவர்களும் நம்முடைய திருச்சபையின் பிள்ளைகளுக்காக செய்த ஊழியம் மிக பெரும் ஆசீர்வாதமான ஊழியம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நிறைய அம்மா அப்பா அம்மாங்க ரொம்ப ரொம்ப பெருமூச்சு விட்டாங்க. ஃப்ரீயாக நாங்கள் ஆராதனையில் செய்தியில் கவனம் செலுத்த நீங்கள் எங்களுக்கு உதவி செய்தீங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு மாத்திரம் இல்லை, நம்ம பிள்ளைகளை சரியான விதத்தில் வளர்க்கணும் அப்படின்ற இன்றைக்கி நம்ம பார்த்த வார்த்தையின்படி சரியாக டியூன் பண்ணணுன்ற ஒரு பொறுப்பை அருமையான பிரதர் ஞான மனோகரன் அவர்கள்கிட்ட கேட்டோம். அருமையான சகோதரி டைசி அவர்கள் அந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டாங்க. உண்மையாக சொல்கிறேன், முகஸ்துதிக்காக அல்ல, அவர்கள் செய்த ஊழியம் மிகவும் ஆசீர்வாதமானது. கரங்களை தட்டி அருமையான சகோதரி ஞான மனோகரன் அவர்களுக்காகவும் சகோதரி டைசி அவர்களுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். இப்போ நான் பேசினேன்னா டைம் போய்டும், அவங்க கையில் நான் கொடுக்குறேன், அவர்கள் ப்ரோக்ராம் பார்த்துக்கொள்வார்கள். காட் பிளஸ் யூ. கர்த்தருடைய மகத்துவமான கிருபையினாலே இந்த நாளிலும் எங்களுடைய வாரியர்ஸ் உங்களுக்காக அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்க போகிறார்கள். அவர்கள் கற்றுக்கொண்ட காரியங்களை உங்களுக்காக கற்றுக் கொடுக்க போகிறார்கள். இப்பொழுதும் நம்முடைய சபையின் வருங்கால சந்ததியை உங்களுடைய கரங்கோஷங்களை எழுப்பி பிள்ளைகளை வரவேற்கலாமா? அந்த நார்மி லீடராக டாரி ஜோகன் அவர்கள் பிள்ளைகளை கூட்டிட்டு வருவாங்க. டாரி ஜோகனுக்கு கையை தட்டி புதிதாய் பிறந்த குழந்தைகள் போல எங்கள் பிள்ளைகள் ஆவலோடு ஆண்டவரை ஆராதிக்க இந்த ஸ்தலத்திலே கூடி வந்திருக்கிறார்கள். முதலாவது முக்கியத்துவமான ஒன்று, ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். ஆண்டவரை ஆராதிப்பதே மிக முக்கியமான ஒன்று என்று எங்கள் பிள்ளைகள் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அப்படியாகவே எங்கள் பிள்ளைகள் ஆண்டவரை ஆராதித்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த இந்த இடத்திலே கூடியிருக்கிறார்கள். கர்த்தருக்கு பிரியமானவர்கள் அவர்களோடு இணைந்து ஆண்டவரை ஆராதிப்போம். எங்கள் பிள்ளைகள் ஆண்டவரை ஆராதிக்க போகிறார்கள். முழங்கார் படியிட்டு ஆண்டவருக்கு முன்பாக முழங்கார் படியிட்டு கர்த்தரை நோக்கி ஆராதனை செய்வோம். என் ஆண்டவர் வானாதி வானங்கள் கொள்ளாதவர், வார்த்தையால் வர்ணிக்க முடியாதவர், பிறக்க வைத்தவர், ஜெயிக்க வைத்தவராய் நடத்தி கொண்டிருக்கிறார். நீங்களும் எங்களோடு இணைந்து கொள்வீர்களா? முழங்கார் படியிட்டு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கண்களை மூடி அவர் வானாதி வானங்கள் கொள்ளாதவர், வார்த்தையால் வர்ணிக்க முடியாதவர், அவரை ருசித்து ரசித்து அவருடைய நாமத்தை மேன்மைப்படுத்த நமது பிள்ளைகள் இங்கே கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையாய் வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் புகழ் நான் பாடுவேன் என்றுமே என்றுமே என்றென்றுமே. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் புகழ் நான் பாடுவேன் என்றுமே என்றுமே என்றென்றுமே. கர்த்தரை மேன்மைப்படுத்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா இணைந்து பாடலாமா? Thank you, Lord. Hallelujah, hallelujah, amen. Hallelujah, hallelujah. பரலோக கவனத்தை ஈர்த்தவர்களாய் கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் திருட வேண்டுமே, எப்போதும் என்னருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும் நீர் வேண்டும் நீர் வேண்டுமே. இணைந்து சொல்லலாமா? கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் திருட வேண்டுமே, எப்போதும் என்னருகே நீர் வேண்டுமே,
சத்தமாய் ஹalleluya praise the lord hallelujah அவருடைய சமூகம் நம் முன்பாக செல்லாவிட்டால் நாம் இருக்கவே முடியாது. உலகாத பிரியாத சமூகம் அது தானே நிரந்தர சுதந்திரம். ஆண்டவருடைய சமூகத்திற்காய் காத்திருந்தவருடைய சமூகத்தில் கேட்போமா? நீங்க போதும் ஆண்டவரே சொல்லுவோமா? அதுதானே நிரந்தர சுதந்திரமே, வேறொன்று வேண்டாம், நீ போதுமே, நீ போதுமே, போதுமே. எல்லாரும் இணைந்து கேட்கலாமா? விலகாத பிரியாத சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே, வேறொன்று வேண்டாம், நீ போதுமே, நீ போதுமே, போதுமே, போதுமே. ஹalleluya ஹalleluya ஆமென். 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 நன்றி ஆண்டவரே, தொடர்ந்து எங்கள் மத்தியில் இடைப்படுவீராக. காத்துக்கொள்க, வழிநடத்துங்க இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். தேங்க்யூ. உங்களுடைய கரங்கோஷங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்காக எழுமி நின்று. எங்களுக்கு ஒரு சீக்ரெட் தெரியும், சாத்தானை எப்படி ஓட விடுறதுன்ட்டு அப்படின்னு எங்க பிள்ளைங்க உங்களுக்கு சொல்ல வராங்க. சீக்ரெட்டை கவனமா கேளுங்க. அவங்க கத்து கொடுக்கும் போது கரெக்டா பிடிச்சுக்கோங்க, கற்று கொடுத்துருவாங்க. சொல்லலாம். அடுத்ததாக நீங்க சர்ச்சுக்கு வரப்ப சந்தோஷமா இருப்பீங்களா அப்படின்னு கேட்டா நிறைய பேர் நிறைய என்னைய திட்டுவீங்க. நான் அதனால கேட்கல. ஆனா எங்க பிள்ளைங்க இப்ப சர்ச்சுக்கு வரப்ப ரொம்ப என்ன பண்றாங்க? இருக்கீங்களா? சந்தோஷமா வராங்க. அதை குறிச்சு உங்களுக்கு ஒரு வசனத்தோட பாடலை சொல்லுவாங்க. வசனத்தை சொல்லலாம். சங்கீதம்
அடுத்ததாக எங்களுடைய துதி ஏசப்பாவுக்கு. ஆனா சாத்தானுக்கு என்ன தெரியுமா? அப்படி சொல்ல வராங்க, கேட்கலாமே வசனத்தோட. இயேசுவுக்கு துதி, சாத்தானுக்கு மிதி. இயேசுவுக்கு துதி, சாத்தானுக்கு மிதி. அப்பாலே போ சாத்தானே, நான் இயேசுவுக்குள்ள பண்ணாத தொல்லை. அப்பாலே போ சாத்தானே, நான் இயேசுவுக்குள்ள பண்ணாத தொல்லை. இயேசுவுக்கு துதி, சாத்தானுக்கு மிதி. இயேசுவுக்கு துதி, சாத்தானுக்கு மிதி. நான் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருப்பேன், பிசாசுக்கு எதிர்த்து நின்னுடுவேன். நான் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருப்பேன், பிசாசுக்கு எதிர்த்து நின்னுடுவேன். இயேசுவுக்கு துதி, சாத்தானுக்கு மிதி. இயேசுவுக்கு துதி, சாத்தானுக்கு மிதி. இயேசுவுக்கு துதி, சாத்தானுக்கு மிதி. இயேசுவுக்கு துதி, சாத்தானுக்கு மிதி. அப்பாலே போ சாத்தானே, நான் இயேசுவுக்குள்ள பண்ணாத தொல்லை. அப்பாலே போ சாத்தானே, நான் இயேசுவுக்குள்ள பண்ணாத தொல்லை. இயேசுவுக்கு துதி, சாத்தானுக்கு மிதி. இயேசுவுக்கு துதி, சாத்தானுக்கு மிதி. நான் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருப்பேன், பிசாசுக்கு எதிர்த்து நின்னுடுவேன். நான் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருப்பேன், பிசாசுக்கு எதிர்த்து நின்னுடுவேன். இயேசுவுக்கு துதி, சாத்தானுக்கு மிதி. இயேசுவுக்கு துதி, சாத்தானுக்கு மிதி. சீக்கிரம் கத்துக்கிட்டீங்களா? அவனை தூக்கி போட்டு மிதிச்சிருங்க, ஆண்டவர் ஜெயிக்க வச்சிருவார். தேங்க்யூ. கிறிஸ்துமஸ் சிறப்புரையாக ஸ்மார்டஸ்ட் குட்டி லித்திகா ஸ்ரீ அவர்கள் ஒரு சிறப்புரை வழங்குவார். அனைவருக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். பெத்லகேம் நகரிலே மாட்டுத் தொழுவத்தில் மேரிக்கும் ஜோசப்பிற்கும் மகனாக இயேசு கிறிஸ்து பிறந்தார். வானத்தில் நட்சத்திரங்கள் எல்லாம் அவரை வணங்கின. தேவர் தூதர்கள் அவருடைய வருகையை முன்னறிவித்தார்கள். சாஸ்திரிகள் அவரை பணிந்து கொண்டார்கள். அவர் பரிசுத்தமாய் பிறந்தார், பரிசுத்தமாய் வாழ்ந்தார், மரித்து மீண்டும் உயிர்த்தெழுந்தார், என்னை பரலோகம் அழைத்துச் செல்ல. ஆகவே நம் பிறப்பு இந்த உலகத்தில் இயேசுவுக்கு பிரியமாய் வாழ்ந்து அவரை நம்பில் காட்டும். ஒரே நாள் பிராக்டிஸ் தான், அவ்வளோ அழகா சூப்பரா சொல்லிட்டா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அடுத்ததாக ஒரு சிறப்பு பாடல் எங்களுடைய சூப்பரான ஈத்தன் அந்த அழகான ஒரு சிறப்பு பாடலை பாடுவார். நல்லா கை தட்டி. தேவானவர்
நீ மீன் பிடிக்காம என் கூட தான் வா நீ மனுஷனை பிடிப்பாய் என் கூட தான் வா நீ மீன் பிடிக்காம என் கூட தான் வா நீ மனுஷனை பிடிப்பாய் சிங்கலாலா சிங்கலாலா ஜோடியா ஜுபல் 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 ஜுபலே சிங்கலாலா சிங்கலாலா ஜோடியா ஜுபல் 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 ஜுபலே சிங்கலாலா சிங்கலாலா ஜோடியா ஜுபல் 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 ஜுபலே சிங்கலாலா சிங்கலாலா ஜோடியா ஜுபல் 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 ஜுபலே. தேங்க்யூ. இதுவும் இன்னைக்கு காலையில் 5 நிமிஷத்துக்கு முன்னாடி. தேங்க் காட். அடுத்ததாக ஒரு சிறப்பு நடனத்தை சூர்யா ஜெசிகா மகாலட்சுமி வழங்குவாங்க. இந்த உலகத்தை படைச்ச ஆண்டவர் எங்களை படைச்சதை நீங்கள் பார்க்குறீங்களா? அவர் சரித்திரம் படைச்சவர் அப்படின்னு சொல்லி என் குழந்தைங்க சொல்ல வராங்க, பார்க்கலாம். படைப்பின் சரித்திரமாய் அவர் நம்ம உலகத்திலே பிறந்திருக்கிறார். கைத்தட்டி உற்சாகப்படுத்தலாமே. இந்த உலகத்தை படைச்ச ஆண்டவர் யாரு? அந்த ஆண்டவருக்கு என்னதான் பேரு? உன்னையும் என்னையும் படைச்சவர் இந்த பூமிய கூட படைச்சிருக்காரு. ஆமா, அட மனுஷனை படைச்ச சரித்திரம் என்ன நீ சொல்லு? படைச்சது எதுக்குன்னு நீ சொல்லு. உனக்குள்ள மகிமை இருக்குதுன்னு நீ தெரிஞ்சுக்கோ. பிறப்பெல்லாம் அதிசயம் தானையா. கர்த்தரே தெய்வம், ஒருவரே தெய்வம், அவருக்கு சமமா ஒருவரும் இல்ல. அவரை தெரிஞ்சா எல்லாம் செழிப்பாகும். போக போகவே எல்லாம் தெரியும், போக போகவே எல்லாம் புரியும். கேளு. தேங்க்யூ. கிளாப் பண்ணிடலாம். அடுத்ததாக எனக்கு கூட வந்து உதவி செய்கிற என்னுடைய மகள் ஒரு ஆக்ஷன் சாங் பண்ணுவாங்க. கெட்டுப்போன குமாரனுடைய கதையை ஒரு பாடலாக உங்கள் முன்பாக. வீட்டை விட்டு ஓடி கெட்டு போனேன்னா, உலக என்ஜாய் பண்ண ஆசைப்பட்டேன்னா. வீட்டை விட்டு ஓடி கெட்டு போனேன்னா, உலக என்ஜாய் பண்ண ஆசைப்பட்டேன்னா. சொன்னா கேட்கல, அப்பாவை மதிக்கல, தப்பான ரூட்ல போனேன்னா. கூடாத நட்பால கேடாக மாறின, செல்லாத காசா போனேன்னா. வீட்டை விட்டு ஓடி கெட்டு போனேன்னா, உலக என்ஜாய் பண்ண ஆசைப்பட்டேன்னா. வீட்டை விட்டு ஓடி கெட்டு போனேன்னா, உலக என்ஜாய் பண்ண ஆசைப்பட்டேன்னா.
பாவத்துல மாட்டிக்கிட்டேனா, அப்பா வீட்டுல செல்ல பிள்ளைனா, தப்பா பாவத்துல மாட்டிக்கிட்டேனா. இன்று உணர்ந்த எழுந்து நடந்த அப்பாவின் வீட்டை நோக்கியே, இன்று உணர்ந்த எழுந்து நடந்த அப்பாவின் வீட்டை நோக்கியே. ஆவியில் எளிமையாய் திரும்பி வந்தேனே, பாவியான என்னையுமே ஏற்றுக்கொண்டாரே. ஆவியில் எளிமையாய் திரும்பி வந்தேனே, பாவியான என்னையுமே ஏற்றுக்கொண்டாரே. தூரம் கண்டாரே, ஓடி வந்தாரே, என்னை அணைத்து கொண்டாரே. தூரம் கண்டாரே, ஓடி வந்தாரே, என்னை அணைத்து கொண்டாரே. நீயும் திரும்பி வந்தா கொண்டாட்டம் தானே, அப்பாவின் வீட்டுல கொண்டாட்டம் தானே. நீயும் திரும்பி வந்தா கொண்டாட்டம் தானே, அப்பாவின் வீட்டுல கொண்டாட்டம் தானே. லா 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 லா. தேங்க்யூ. இதுவரை எங்களுடைய பிள்ளைகளை ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தின உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கு எங்களுடைய ஊழியத்தின் சார்பாக கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அந்த நிகழ்ச்சிக்கு நன்றி சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு 3 விஷயத்தை சொல்லி உங்களுக்கு நான் நன்றி சொல்லி முடிக்கிறேன். முதல் காரியம் பார்த்தீங்கன்னா, பிள்ளைங்களுடைய நிகழ்ச்சி ஆரம்பிச்சுன்னு சொன்னோடனே பாஸ்டர் வந்து ஸ்டேஜை காலி பண்ணி கொடுத்துட்டாரு. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு செகண்டில், அதுவும் ஒரு செகண்டில் கடகடன்னு மொத்தத்தையும் காலி பண்ணி கொடுத்துட்டார். இது வந்து ஒரு நிழல். நாளைக்கு இந்த பிள்ளைங்க இந்த சபையை ரொப்ப போகிறாங்களே, அதுக்கு தான் இது ஒரு நிழல். மேய்ப்பனுடைய பரவசம்தான் இந்த மந்தையினுடைய மேய்ச்சல். மேய்ப்பனுடைய பரவசம்தான் இந்த மந்தையினுடைய மேய்ச்சல். நிச்சயமாக அவர் பரவசமாக இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு சின்ன குழந்தை மாதிரி ஆகிட்டார். அவர் உட்காரவே இல்லை, 3 இடத்துல உட்காந்தார், மாறி மாறி இங்கேயும் அங்கேயும் இங்கேயும் மாறி உட்காந்தார். அந்த குழந்தைங்க பண்ணும்போது பார்த்து, அந்த பிள்ளை டான்ஸ் ஆடும்போது, அந்த பையன் பேசும்போதெல்லாம் பார்த்தா அவர் சேர் நுனிக்க வந்துட்டார். எங்கே சேரை விட்டுருவாரோன்னு பயந்துட்டேன் நான். அவ்வளோ அழகாக முன்னாடி வந்து ஒரு குழந்த மாதிரி கைத்தட்டினார். அதோட ஈத்தன் எங்கே இருக்கிறான்? ஈத்தன் வந்து ஓரக்கண்ணிலே பாஸ்டர் அவன்ச்சுனே இருக்கிறான் அவன். ஐயோ, ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. பாஸ்டர் தேங்க்யூ ஸோ மச். ஈத்தனுடைய அப்சர்வேஷன் உங்களை பார்த்துட்டே இருக்கிறான் அவன். ஒருவேளை உங்களை டூப்ளிகேட் பண்ணுறானோன்னு தெரியல அவன். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, சபை மக்கள் நீங்கள்லாம் கூட நிறைய பேர் சாதாரணமாக தான் உட்காந்துருந்தீங்க, நிமிந்து உட்காந்துட்டீங்க, டக்குன்னு நிமிந்துட்டீங்க. அதை விட சிறப்பு, மூலையில் அதாம்மா பாட்டி ஒருத்தர் உட்காந்துக்கிறாங்க பாருங்களேன். பாட்டி இப்போ சாஞ்சிட்டாங்கல்ல செவுத்தில். இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா சாஞ்சுன்னு தான் இருந்தாங்க. நானும் பார்த்துருந்தேன், அப்படியே ஒரு ரவுண்டு பார்த்தேன். இந்த பிள்ளைங்க டான்ஸ் ஆட கொஞ்சம் முன்னுக்கு வந்துட்டாங்க. செவுத்துலேருந்து தாயவே இல்லை, முன்னாடி வந்து கை தட்டுறாங்க. அவங்களே விட்டு இருந்தால் டான்ஸ் ஆடிருப்பாங்க போல இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிள்ளைகளுடைய வாய்ப்புக்கு இப்படி நம்ம வாய்ப்பு கொடுக்க உண்மையிலேயே எதிர்காலம் நிச்சயமாக இந்த இடத்துல பல கிளைகளை உருவாக்குன்றதை விசுவாசத்தோடு அறிக்கையிடுறேன். இந்த வாய்ப்பினை கொடுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஆண்டவர் ஒரு தரிசனத்தோடு தான் கொடுக்குறார். இங்கே எங்களை கூப்பிட்றதுக்கு முன்னாடி ஆண்டவர் வந்து யோசித்திருப்பார், எப்படி கூப்பிடணும்னு யோசித்திருப்பார். அது அருமையான ஐயா அவர்கள் மூலமாகவும் அம்மாவர்கள் மூலமாகவும் வார்த்தையின் மூலமாக எங்களுக்கு அதை கம்யூனிகேட் பண்ணார் பாருங்கள். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது ஆண்டவர் பெரிய திட்டத்தோடு தான் செய்கிறாரு. அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அவருடைய சத்தத்துக்கு சரியாக செவி கொடுத்து அருமையான பாஸ்டர் ஐயா அவர்களும் அம்மா அவர்களும் எங்களை அழைத்து எங்களை பயன்படுத்துறதுக்காகவும் நாங்கள் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம். சபை மக்கள் உங்களுக்கும் நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம். தொடர்ந்து எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபம் பண்ணிங்க. சிறுவர் ஊழியம் ரொம்ப டஃப்பாக இருக்குது. நிறைய இடத்துல இப்படி வந்து அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரிலாம் இல்லை, கஷ்டமாக இருக்குது சில இடத்துங்களில். ஜெபம் பண்ணிங்க. கர்த்தரை அறியாத பிள்ளைங்களுக்கு தான் நாங்கள் போய் நிறைய சொல்லிகிட்ருக்குறோம். வரும்போதே பார்த்தீங்கன்னா ட்ரௌசர் போட மாட்டான், முகத்துக்கு அப்போ தான் பவுடர் எக்கச்சக்கமாக போட்டுன்னு வருவான். அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கெல்லாம் நாங்கள் வந்து சொல்லி கொடுத்துனுக்குறோம். நடுவில் ஏஞ்சி போவான். குடிகாரங்கள்லாம் வருவாங்க, அவங்க பாட்டு கேட்பாங்க, சில நேரத்தில் நம்ம கூட சேர்ந்து திட்டுவாங்க. இப்படிலாம் நிறைய சேலஞ்ச் இருக்குது. ஆனாலும் நிச்சயமாக ஆண்டவர் பெரிய மகிமைப்படுவார். இன்றைக்கி அது ஒரு சாட்சி எங்களுக்கு. பார்த்தீங்கன்னா இங்கே முள்ளிப்பாளையம் கிட்ட ஒரு சர்ச்சில் நாங்கள் அந்த மாதிரி செய்திருக்கிறோம். குட்டி பிள்ளைங்களாம் இந்த மாதிரி வந்த பிள்ளைங்களை நேரம் எடுத்துக்கிறதுக்கு மன்னிச்சிங்க. இந்த மாதிரி குட்டி பிள்ளைங்களாம் நாங்கள் வந்து விபிஎஸ் எடுத்து குட்டி பிள்ளைங்க
அவன் சரியாக கூட அவனுக்கு பாட தெரியாது, மூக்கெல்லாம் ஒழுங்கினுக்கும், முகத்தெல்லாம் சரியாக கழுவ மாட்டான். அப்படிப்பட்ட பிள்ளைங்க நேற்று எங்கள் வீட்டுக்கு கேரல்ஸ் வந்தாங்க. வாலிப பிள்ளைகள் ஆகி கேரல்ஸ் வந்து ஒருத்தன் கிட்டார் போடுறான், ஒருத்தன் கிறிஸ்மஸ் தாத்தா மாதிரி போடுறான், ஒருத்தன் அழகாக பைபிள் படிச்சுச்சவன் தப்பில்லாத வாசிக்கிறான். நம்முடைய பிள்ளைகளும் நாளைக்கு அப்படி தான் வரப்போகிறாங்க நிச்சயமாக. அந்த மகிமையான காரியத்துக்காக தான் ஒரு நிழல் ரூமாக இன்றைக்கி இந்த ஸ்டேஜ் ஆண்டவர் பயன்படுத்திக்கிறார். இந்த நாமுன்னா மறந்துடலாம், அந்த குழந்தைங்க மறக்கவே மறக்காது. இந்த ஸ்டேஜில் தானே நான் ஆடினேன், இந்த ஸ்டேஜில் தான் நான் பேசினேன் அப்படின்னு அவன் நாளைக்கு எங்கேயாவது மேடை ஏறி பிரசங்கம் பண்ணும்போது இதை ரெஃபர் பண்ணுவான். ஆண்டவருக்கே நன்றி, இந்த வாய்ப்புக்கு நன்றி. என்னோடு கூட வந்து பணியாற்றி கொண்டிருக்கிற அருமையான சகோதரி டெய்ஸி, அவருடைய பிள்ளை, அருமையான பிள்ளை, ஈக்குவலாக ஆடுவா. அவள் எங்கே போனாலும் அவங்க அம்மாக்கே சில நேரத்தில் ஞாபகப்படுத்துவாள். சில நேரத்தில் ஸ்டெப்ஸில் மாற்றிட்டு அவளே ஞாபகப்படுத்துவாள், அம்மா அப்படின்வா. டக்குன்னு அவங்க அம்மா சிரிச்சினே வெக்கப்பட்டு திருத்திக்குவாங்க அவங்க. அப்படி ஒரு அருமையான அந்த ஹெவன்லி விக்டோரியஸ் கிட்ஸ் என்ற பெயரில் இந்த ஊழியத்தை செய்து வரும். எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ. ஜெபிப்போமா. நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளிலே நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் எங்களுக்கு இந்த பிள்ளைகள் மேலே ஒரு மிகப்பெரிய பாரம் இருந்தது. எங்களை காட்டிலும் உமக்கு அதிகமான பாரம் அல்லவா? படைத்தவர் நீர் அல்லவா? இந்த பிள்ளைகளை நல்லா உருவாக்கணும்னு ஆண்டவரே நீர் அனுப்பி தந்த அருமையான ஆண்டவரே சகோதரர் ஞானமனோகரன், அன்பு சகோதரி டெய்ஸி அவர்களுக்காக ஸ்தோத்திரம். இதை கொஞ்சம் நாங்கள் டிலே பண்ணியிருக்கிறோம். இது இன்னும் கொஞ்சம் பிஃபோராக செய்திருந்தோம்னா இன்னும் அநேக பிள்ளைகளை உருவாக்கி இருக்க முடியும். ஆண்டவரை இப்பொழுதும் நாங்கள் இந்த ஊழியத்தை இன்னும் திறம்பட செய்ய, நாளைய தலைவர்களை, ஊழியர்களை உருவாக்க இந்த தளத்தை பயன்படுத்தும். நம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனது அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆசீர்வாதமான வழி நடத்துதலும் நம் அனைவரோடு கூட விசேஷமாய் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட சிறு பிள்ளைகள் யாவரோடும், இதை நடத்தி தந்த அன்பு சகோதரர் ஞானமனோகரன், சகோதரி டெய்ஸி அவர்களோடும் என்றென்றும் தங்கியிருப்பதாக. பிரைஸ் தி லார்ட். வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் புகழ் நான் பாடுவேன் என்றுமே என்றுமே என்றென்றுமே. சத்தத்தை உயர்த்தி வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் புகழ் நான் பாடுவேன் என்றுமே என்றுமே என்றென்றுமே. கர்த்தரை மேன்மைப்படுத்தி ஹalleluya ஹalleluya ஆமென். இணைந்து பாடலாமா? ஹalleluya ஹalleluya Thank you Lord. ஹalleluya ஹalleluya ஆமென். ஹalleluya ஹalleluya. பரலோக கவனத்தை ஈர்த்தவர்களாய் கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பா கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என்னருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும் நீர் வேண்டும் நீர் வேண்டுமே. சத்தமாய் ஹalleluya. Praise the Lord. Hallelujah.